போன வாரத்தில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் எம்சாண்டோட குவாலிட்டி பற்றி. அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு கிரஷருக்கே டைரெக்டாக வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எம்சாண்டோட குவாலிட்டி எப்படி இருக்கும், நம்ம சொன்ன மாதிரி அது வந்து செகண்ட் குவாலிட்டி எம்சாண்டுன்னு ஒரு ஐட்டம் இருக்கா, அது வந்து உண்மைதானா அப்படின்னு வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இன்றைக்கி டைரெக்டாக வந்து கிரஷர்லேயே வீடியோ எடுக்க வந்திருக்கோம். அதே மாதிரி நான் ஏற்கனவே வீடியோவிலே சொல்லியிருந்தேன், நம்ம வந்து பெரிய கிரஷரில் வாங்க, பெரிய யூனிட் இருக்கிட்ட வாங்குங்க, அவங்ககிட்ட மட்டும்தான் பியூர் குவாலிட்டி எம்சாண்டு பீசாண்டு கிடைக்கும், மற்ற சின்ன யூனிட்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுவும் உண்மையா இல்லையா அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம வந்து ஒரு மெட்டீரியல் வாங்கணும் அப்படின்னு சொன்னால், அதாவது எம்சாண்டு பீசாண்டு வாங்கணும், நம்ம வந்து எந்த மாதிரி ஆளுங்கிட்ட வாங்கணும், எந்த மாதிரி சப்ளையர்கிட்ட வாங்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே குவாலிட்டியான மெட்டீரியல் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து நேரடியாக இன்னைக்கு கிரஷருக்கே வந்திருக்கோம். வாங்க என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த கிரஷரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், குவாரியிலேருந்து கல் உடைப்பாங்க. அந்த கல்லை வந்துட்டு அந்த இடத்துல மேலே கொட்டுவாங்க, அதுதான் பங்கர்னு சொல்லுவாங்க. அங்கே கொட்டினாங்க அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து உள்ளே வந்து இங்கே அரைக்க ஸ்டார்ட் பண்ணோம். இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே அரைச்சி உள்ளே வரும்போது அந்த டஸ்ட்டு இதெல்லாம் மிக்ஸ் ஆகி வெளியே வரும்போது அந்த கல்லுக்குள்ளே இருக்கிற அந்த டஸ்ட்டு மண் எல்லாம் மிக்ஸ் ஆகி வர்றது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிரிஞ்சு அங்கே போகும். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து உள்ளேருந்து இப்போ அங்கே அந்த வண்டி கொட்டது இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து அங்கே கல் ஃபில் பண்ணும்போது அந்த கல் அரைச்சி வெளியில் வரும். வெளியில் வரும்போது அது இந்த இடத்துல வந்து அரைச்சி தனித்தனியாக இந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்டமாக கன்வேயரில் பிரிஞ்சிடும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வருது வந்து இந்த கன்வேயரில் வருது 40 mm, அதாவது பியூர் 40 mm ஜல்லி. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிசிசி போடுறதுக்கு அந்த மாதிரி இடத்துக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து 40 mm ஜல்லி, அது எல்லாருக்கும் தெரியும். இந்த ஜல்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்வேயரில் வரும், இது வந்து பியூர் 40 mm. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் கன்வேயரில் போகிறது இது வந்து 20 mm வெட் மிக்ஸ். இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், ரோடு போடும்போது ரோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2வது லேயர் கீழே வந்து 40 mm வெட் மிக்ஸ் போடுவாங்க, அது அந்த பக்கம் இருக்குது, அதையும் காட்ட போகிறோம். இது வந்து ரோட்டில் 2வது லேயர் போடுறதுக்கு வந்து இது யூஸ் பண்ணுவாங்க 20 mm வெட் மிக்ஸ். இது வெட் மிக்ஸ் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, பாறையிலேருந்து கொண்டு வந்து போடும்போது அதில் இருக்கிற மண் அந்த இது எல்லாமே சேர்ந்து அது ஜல்லியில், அதாவது 20 mm ஜல்லிலையும் 40 mm ஜல்லிலையும் போகாமல் அதிலிருந்து தனியாக பிரிச்சிடும். அப்படி பிரிஞ்சு வர்றது தான் வந்து வெட் மிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இது வந்து பார்த்தீங்கன்னா 20 mm சைஸ் வரும், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது 40 mm கீழே 20 mm மேலே. இது வந்து இந்த மாதிரி எல்லா சைஸ்லையும் இருக்கும், இது வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். இதுதான் வந்து 20 mm வெட் மிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து இந்த கன்வேயரில் வரும். வந்து 40 mm வெட் மிக்ஸ். இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுதான் நம்ம ரோடு ஒர்க்கில் மேலே போடுற லேயரு. இது ரோடுக்கு போடுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியா அந்த மாதிரி ஏதாவது ரொம்ப ஃபில்லிங் பண்ண வேண்டிய இது இருக்குது, அதிகமாக நம்ம வந்து ஃப்ளோரிங் ஹெவியாக போடணும் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஃபில்லிங் திக்னஸ் அதிகமாக வர இடத்துல வந்து ரோடு அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் வந்துட்டு ஃபில்லிங்காக யூஸ் பண்ணுவோம். இதுதான் வந்து 40 mm வெட் மிக்ஸ். இது இந்த கன்வேயரில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அந்த கன்வேயரில் போனதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம் நம்ம. 40 mm வெட் மிக்ஸ், 20 mm வெட் மிக்ஸ், 40 mm ஜல்லி, பியூர் ஜல்லி போனது எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வர கன்வேயரில் வந்துட்டு இங்கே இது வந்து 6 mm சிப்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த 6 mm சிப்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு சொன்னால், நமக்கு வந்து கிரானா ஃப்ளோரிங் போகிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இது மெயினாக இந்த பிளான்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த சிப்ஸ் சேல் பண்ணுறத விட இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், எம்சாண்டு பீசாண்டு மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அதாவது பியூர் எம்சாண்டு பீசாண்டு வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து 6 mm 12 mm 20 mm ஜல்லியில் அரைக்கிறது மட்டும்தான் பியூர் எம்சாண்டா இருக்கும். விஎஸ்ஐ சர்டிஃபிகேட் இருக்கிற பிளான்ட்ல தான் பியூரா இருக்கும். அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சிப்ஸ் ப்ளஸ் வந்து 20 mm, அதாவது 20 mm 6 mm 12 mm 3 சைஸ் ஜல்லியில் அரைக்கிறது தான் பியூரா இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வாஷ் பண்ணுவாங்க. அந்த வாட்டர் வாஷ் பண்ணும்போது அது பியூரா வரதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே அந்த ஸ்லெட்ஜா வந்து உங்களுக்கு வெளியில் போயிடும். அதை வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் வந்து நான் அந்த யூனிட்ல காட்டுறேன். ஆக்சுவலி இந்த மாதிரி பெரிய கிரஷரில் மட்டும்தான் அந்த மாதிரி தனி யூனிட் இருக்கும். அவங்க கிட்ட மட்டும்தான் வந்து ப்ராப்பர் எம்சாண்டு பீசாண்டு இருக்கும். அதுதான் வந்து ஐஎஸ் ஸ்டாண்டர்டுக்கு, அதாவது IS 383 அந்த ஸ்டாண்டர்டுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நாம யாரையும் மார்க்கெட்டிங் பண்ணுறதோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட விளம்பரத்துக்காக நம்ம எதையுமே சொல்றது இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வீடு கட்டுறவங்க ஒரு குவாலிட்டியான வீடு சரியான விலையில கட்டணும், யார்கிட்டையும் ஏமாந்து போகக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம திரும்ப வலியுறுத்திட்டு இருக்கோம். இது வந்து 20 mm ஜல்லி. இந்த 20 mm ஜல்லி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த ஜல்லி பற்றி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஜல்லியோட குவாலிட்டி எதில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஃபுல் பிளாக்காக இருக்கணும். அதாவது ஒயிட் மிக்சிங் இருந்தால் வந்து அது ஸ்ட்ரென்த் இருக்காது அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக்காக இருக்கணும். பிளாக்காக இருக்கிற கல் தான் ரொம்ப ஸ்ட்ரென்த்தான கல். ஜல்லி பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து லோடு இறக்கும்போது நமக்கு வந்து அதில் ஒயிட் மிக்சிங் அதிகமாக இருக்கக்கூடாது. அது 1-2 இருக்கும் கண்டிப்பாக வந்து. ஏன்னா அது பாறையிலேருந்து வரும்போது பாறை எவ்வளோ டெப்த்து போனாலுமே சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒயிட் வரும். அதனால வந்து சின்ன ஒயிட் இருக்கிறது ப்ராப்ளமே கிடையாது. ஃபுல் ஒயிட்டாக வரக்கூடாது. கல் வந்து ஃபுல்லாக ஒயிட்டாக வந்ததுன்னா அது வந்து டெப்த்தில் போகாமல் மேலேயே உடைச்ச கல் அப்படிங்கிறது தான் மீனிங். அந்த ஒயிட் கல்
என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது. அப்படிங்கிறனால தான் வந்து நம்ம வந்து ஒயிட் கல் வேண்டாம், ஃபுல்லாக வந்துட்டு பிளாக்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய க்ரஷரில் போனீங்கன்னா நமக்கு வந்து பியூர் குவாலிட்டியாக கிடைக்கும். வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம வந்து ஒரு 5000 ரூபா கொடுத்து ஒரு ஃபோன் வாங்குறோம், இல்லை வேறு ஏதாவது வாங்குறோம், ஒரு அடுப்பு ஒரு குக்கர் வாங்குறோம்னு சொன்னால் கூட எத்தனை வருஷம் வாரண்டி இருக்குது, அது வாரண்டி இருக்கா கேரண்டி இருக்கான்னு கேட்குறோம். ஆனால் பல லட்சம் செலவு பண்ணி இல்லை கோடிக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு வீடு கட்டுறோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையுமே வாரண்டி இருக்கா கேரண்டி இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஜினியர்கிட்டயோ இல்லை ஒரு மேஸ்திரிக்கிட்டயோ யாருக்கிட்டையுமே கேட்கறது கிடையாது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடு வந்து கட்டி 5 வருஷம் 10 வருஷத்துலேயே நிறைய ப்ராப்ளம் வருது, கிராக் வருது, லீக்கேஜ் வருது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு காரணமே நம்ம வந்து மெட்டீரியல் குவாலிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணாமல் வெறும் ரேட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறது மட்டும்தான். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது நிறைய அவேர்னஸ் கிடையாது. இந்த பொருள் எந்த பொருள் எங்கே போய் வாங்கினா குவாலிட்டியாக கிடைக்கும், எப்படி வாங்குறது, யார் அப்ரோச் பண்ணுறதுன்னு அவேர்னஸ் இல்லாதனால தான் வந்து இந்த மாதிரியான மிஸ்டேக் நடக்குது. அதுக்காக தான் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாம் வந்து திரும்ப இந்த மாதிரியான விஷயங்களை வந்து வீடியோவை போடுறோம். இதை பார்த்து தெரிஞ்சுக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னு சொன்னால் எங்கே வாங்கினா குவாலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் வீடு குவாலிட்டியாக பண்ண முடியும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 12mm சிப்ஸ். இந்த சிப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அதாவது வந்து இப்போ ஒரு ஆர்எம்சி காங்கிரீட் போடும்போது நம்ம வந்து 20mm 6mm 12mm மூணு வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து காங்கிரீட் போடுவோம். அப்படி போடும்போது உங்களுக்கு காங்கிரீட்டோட ஸ்ட்ரென்த் வந்து இன்னும் அதிகமாக கிடைக்கும். அப்படிங்கிறனால இது வந்து கம்பல்சரி எல்லா இடத்துலையும் மிக்ஸ் பண்ணுவோம். அதே மாதிரி கிரானா ஃப்ளோரிங் போடும்போது அதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோர் திக்னஸ் அதிகமாக வருது, அதாவது ஒரு 2 இன்ச்சுக்கு மேலே வருது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து 6mm பதிலாக 12mm சிப்ஸ் யூஸ் பண்ணலாம். செகண்ட் குவாலிட்டி எம் சாண்ட் பற்றி பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலி உண்மையாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இது எம் சாண்ட் கிடையாது, கிரஷர் டஸ்ட். இதை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ரோடு போட்டுட்டு தார் ரோடு போடுறோம் அப்படின்னா அந்த ரோடுக்கு மேலே வந்து தூவி விடுவாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் சில இடத்துல வந்துட்டு ஃபேவர் பிளாக் போடுறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா வந்து நிறைய டெப்த் இருக்குது அந்த மாதிரி இடத்துல பேக் ஃபில்லிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பேஸ்மெண்ட் ஃபில்லிங்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இடத்துக்கு யூஸ் பண்ணுறது தான். ஆனால் இது என்ன பண்ணுவாங்கன்னா சில கிரஷரில் அதாவது சின்ன சின்ன யூனிட்டில் இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம வந்துட்டு விஎஸ்ஐ ஸ்டாண்டர்ட் இருக்கிற கிரஷரில் வந்து அதுக்கு அந்த எம் சாண்ட் பி சாண்ட் தயார் பண்ணுறதுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு தனி யூனிட் இருக்கும். ஆனால் சின்ன கிரஷரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் இந்த யூனிட்லேயே என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேருந்து வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்கு மேலே ஒரு மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதுலேருந்து தண்ணி வரும், அதில் வாஷ் பண்ணி இது அப்படியே வரும். அப்போ வரும்போது என்ன வரும்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வீடியோவிலேயே தெரியும். இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரஃபாக இருக்கும், எம் சாண்ட் மாதிரியே தெரியும். இப்போ அதே வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டஸ்ட்டு. இதுக்கு ரெண்டுக்குமே தெரியும், இது எம் சாண்ட் மாதிரி இருக்கும், இது வந்து உங்களுக்கு டஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் இருக்கிற இந்த டஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% மட்டும்தான் இதில் வந்து பியூரிஃபை ஆகும். அப்படி பியூரிஃபை ஆகி வரும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்ட்ரென்த் கிடைக்காது. இந்த மாதிரியான இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கம்மி ரேட்டுக்கு கொடுக்குற எம் சாண்ட். ஒரு மெட்டீரியல் வந்து ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆளுக்கு ஒரு விலைக்கு கிடைக்காது. அது என்ன ஸ்டாண்டர்ட் ரேட்டோ அந்த ரேட்டு தான் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட பார்கெயின் பண்ணி அவங்க ஒரு ரேட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பில்டிங் மெட்டீரியலில் போய் பார்கெயின் பண்ணி எனக்கு குறைச்சி கொடுங்க, நாங்கள் வந்து நிறைய பல்க் குவான்டிட்டி வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்கெயின் பண்ணவே கூடாது. அதாவது உண்மையிலேயே வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் வேல்யூ அதிகமாகவும் குவான்டிட்டி அதிகமாகவும் தேவைப்பட்டால் அவங்க வந்து ஒரு 100 ரூபா 200 ரூபா குறைச்சி தருவாங்க. அது அவங்களே சொல்லுவாங்க. ஆனால் அதை விட்டுட்டு நாம் வந்து அப்நார்மலாக எனக்கு குறைச்சி கொடு அப்படின்னு சொன்னோம்னா இந்த மாதிரியான மிக்சிங் பண்ண மெட்டீரியலோ இல்லை வந்து செகண்ட் குவாலிட்டி மெட்டீரியலே கிடைக்கும். அதுவும் சில இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா எம் சாண்ட் அதாவது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எம் சாண்ட் இறக்கிட்டு அப்புறம் வந்து இது வாஷே பண்ண மாட்டாங்க. இது வந்து டஸ்ட்டு. இந்த டஸ்ட்டை வாங்கிட்டு போய் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஜேசிபியில் மிக்ஸ் பண்ணி அதில் வந்து லோடு போட்டு நமக்கு வந்து சப்ளை பண்ணுறதெல்லாம் இருக்குது. இது எல்லாமே மார்க்கெட்டில் நடக்கிற பிஸ்னஸ். இதெல்லாம் சொன்னோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை வந்து ஃப்ராடு அந்த மாதிரிலாம் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் வந்து யார் என்ன சொன்னாலும் என்னோட நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அதாவது வீடு கட்டுற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஏமாந்து போகாமல் அவங்க கொடுக்குற பணத்துக்கு நியாயமான வீட்டை குவாலிட்டியாக தரமாக கட்டணும் அப்படிங்கிறது தான் நம்ம திரும்ப வலியுறுத்துகிறோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மெட்டீரியல் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எம் சாண்ட். ஏன்னா ஒரு வீட்டோட குவாலிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா எம் சாண்டு ஜல்லியில் தான் இருக்குது. அதனால் தயவு செஞ்சு ரேட்டு பார்க்காதீங்க, இந்த 100-200க்கு பார்கெயின் பண்ணாதீங்க. பெரிய யூனிட்லேருந்து வாங்குங்க. பெரிய கிரஷர்காரங்க கிட்ட மட்டும்தான் அந்த விஎஸ்ஐ சர்டிஃபிகேட் இருக்கும். ஏற்கனவே நிறைய பேர் வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்டில் கூட கேட்டிருந்தீங்க, இப்போ வாட்டர் வாஷ்க்கும் ஏர் வாஷ்க்கும் நாங்கள் எப்படி சார் வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது, இல்லை ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எம் சாண்டுக்கும் செகண்ட் குவாலிட்டி எம் சாண்டுக்கும் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது கண்ணில் பார்த்தோ இல்லை வந்து கையில் எடுத்து பார்த்தோ டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது கண்டிப்பாக லேப் டெஸ்ட் ரிப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அதை தெரிஞ்சுக்க முடியும். அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ளையர்கிட்டே கேட்கலாம், உங்ககிட்ட வந்து விஎஸ்ஐ சர்டிஃபிகேட் இருக்கா, உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த IS 383 சர்டிஃபிகேட் இருக்கா, இது கேட்டிங்கனாலே அவங்களே சொல்லுவாங்க, இருக்கு இல்லைங்கிறத சொல்லுவாங்க. கண்டிப்பாக அது எல்லாமே இருக்கிற யூனிட்டில் நீங்கள் வாங்குங்க, சப்ளையர்கிட்ட வாங்குங்க. உங்களுக்கு வந்து மெட்டீரியல் குவாலிட்டியாக இருக்கும், நல்ல தரமான வீடு கட்ட முடியும். பியூர்
எம்சாண்ட் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்றாங்க அப்படிங்கறத பத்தியும் இவங்க வந்து பெரிய கிரஷர்காரங்க, இவங்க கிட்ட அந்த யூனிட் இருக்கு. அதை பத்தி நம்ம அடுத்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம். இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் டிப்ஸ் வேணும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. நான் சசிகுமார், சிவில் இன்ஜினியர்.